யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் எஸ்எம்பியும் அண்ட் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பாரத தேசத்தில் 22 மாநிலங்களில் சுமார் 165 மிஷனரிமார் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். நேபாள் நாட்டிலேயும் 4 மிஷனரி பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இதுவரையிலேயும் சுமார் 337 கிராமங்களில் சபைகளை உருவாக்கும்படி, ஆண்டவரின் கிருபையினாலே 12 கிராமங்களில் ஆலய பிரவேசம் முடிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். வருகிற 21 23 வரையிலேயும் 3 ஆலயங்கள் பிரவேசம் இருக்கிறது. அதில் பிரதர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மூலமாக ராஜஸ்தானில் ஞானா காந்தியா என்கிற ஒரு கிராம ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள், வாய்ப்புள்ளவர்கள் பங்கு பெறுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் 4 இடங்களில் கட்டுமான வேலைகள் நடக்கிறது. கிட்டத்தட்ட 35 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கான இடங்களை கண்டறிந்து அதை அஸ்திவாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பொதுவாக இந்த நாட்களில் வட மாநிலங்களில் ஆலயங்கள் இல்லை என்றால் ஆராதனை நடத்தக்கூடாது என்று சொல்லி பல இடங்களில் நடந்து கொண்டிருந்த ஆராதனைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஒரு சிறு ஆலயம் இருந்தால் கூட அங்கே ஆராதனை நடத்துவதற்கு அனுமதிக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆராதனை நடக்கிற ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு சிறு ஆலயத்தையாவது நாம் கட்டிவிட வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, யூபியில் லால்கஞ்ச் என்ற இடத்துல சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள். அங்கே ஆலயம் கட்டுவதற்கு இடம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை அங்கே நாம் கட்டிவிடலாம். அருமையானவர்களே, அங்கே நடந்த ஆராதனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இப்பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் நடத்துகிறோம், 10 பேர் வருகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல மறுபடியும் ஆலயம் கட்டினா அருமையானவர்களே ஒரு நல்ல கூட்டம் வரும். இப்படி தேசம் எங்கிலேயும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஜெபியுங்கள். அதோடு கூட 210 ஆதிவாசி பிள்ளைகள் விடுதியில் படிக்கிறார்கள். இந்த விடுதியில் படிக்கிற குழந்தைகளும் எல்லாம் வாடகையில் தான் இருக்காங்க. அருமையானவர்களே, 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபாய் எங்களுக்கு தேவை. நீங்கள் ஜெபியுங்க. ஆண்டவர் உங்களோட ஏவனார்னா இந்த ஆதிவாசி பிள்ளைகளுக்குன்னு சொல்லி விடுதிகளை கட்டி தாருங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்தில் வருகிற நாட்களில் தேர்தல் இருக்கிறதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்றாலும் நம்முடைய நாட்டில் பாதாளத்தின் திறவுகோள்கள் இந்த திருச்சபையை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவினிடத்தில் ஒரு பிராமிஸ் கொடுத்தார். அந்த வசனத்தின்படி தேவனுடைய சபையை அசைக்கிறதற்கோ நிறுத்துகிறதற்கோ எந்த ஆட்சியாளர்களாலும் முடியாது. ஆகவே வேகமாக ஊழியம் நடைபெறுகிறது. மாதந்தோறும் இந்த ஊழியங்களை ஆத்மாவே தேடி என்கிற பத்திரிகை மூலமாக எல்லா வெகுஜனங்களுக்கு அனுப்புகிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய முகவரியில் அனுப்பினால் உங்களுக்கு அனுப்புகிறோம், வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். படியுங்கள், ஜெபியுங்கள். அதோடு கூட ஒரு மிஷனரியை ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபா வாங்குகிறோம். ஆதிவாசி குழந்தைகளுக்கு முழுமையாக பொறுப்பெடுக்கிற 1200, ஒரு பகுதி 600. மிஷனரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். ஸ்பான்சர் செய்ய முன் வருகிறவர்களுக்கு இதே மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வைத்து எல்லோரும் கொடுக்குறோம். அருமையானவர்களே, ஒரு மிஷனரி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறது மூலம் ஒரு கிராமத்தில் ஒரு சபை உருவாக்கப்படும். ஆகவே ஜெபியுங்க. இந்த கடைசி காலத்தில் நிறைய மிஷினரிகளோட அப்ளிகேஷன் எங்களுடைய கையில் இருக்குது. நீங்கள் ஸ்பான்சர் கொடுத்தீங்கன்னா மிஷினரிகள் எடுத்து நாங்கள் பயன்படுத்த முடியும். நிறைய மக்கள் ஞானஸ்தானம் எடுப்பார்கள். அன்புக்குரியவர்களே, லூக்கா 15:10 எழுதியிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாயிருக்கும்னு எழுதியிருக்காகவே இந்த காரியங்களை செய்வதற்கு முன்வாருங்கள். ஆலயம் கட்டுவதற்கும் அருமையானவர்களே 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுவதற்கு 8 லட்ச ரூபா தேவை. 800 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா தேவை. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு அருமையானவர்கள் 5 லட்ச ரூபாயில் கட்டலாம். அதோடு கூட 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 லட்ச ரூபாய்க்கும் கட்டுறோம். ஆகவே உங்கள் வசதிப்படி நீங்கள் எப்படி கட்டி எழுப்ப வேண்டுமோ எழுப்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சவுத் இந்தியா வங்கியில் 0886073 0000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 944737 7550 9043 867550. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த திருநாட்களாக நாம் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த நாட்களில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களாக சிந்திக்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியம், இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உயிரோடு எழுந்த அந்த மாலை வேளையில் அவர் அந்த கிராமத்தில் நடந்து போவது போல, ஒரு நடைபவனை போல அவர் நடந்து போனதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 17லிருந்து 18 வரையிலே வாசிக்கிறோம். அப்படி ஒரு 2 சீசர்கள் நடந்து போகிறவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம மத தலைவர்கள் இப்படி ஒரு நபரை அநியாயமாக கொண்டு போட்டு விட்டார்களே, அவர் மூலமாக நம்முடைய நாட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்பியிருந்தோமே, நம்ம எல்லாருக்கும் நல்லா உணவு கொடுப்பார்னு நம்பியிருந்தோமே, நமக்கு சமாதானம் தருவார்னு நம்பியிருந்தோமே, நம்முடைய நம்பிக்கையெல்லாம் பாழா போச்சே, இப்படி நடந்துச்சே, ஐயோன்னு சொல்லி அவங்க ஒரு பரிதாபத்தோட ஐயோ ஐயோன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட சேர்ந்துக்கிறாரு. உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து அவரோட போகிறத அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி தெரியவே இல்லை. அவரோட குரல் கூட கேட்கல. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட கேட்குறாரு, நீங்கள் போகும்போது என்னவோ பேசிக்கிட்டு போகிறீங்களே, என்ன பேசிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீர் இந்த ஊரை சேர்ந்தவர் இல்லையா, இந்த ஊரில் யாரை பார்த்தாலும் இது தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, மேசியான்னு ஒருத்தர் வந்தார், அவர் எங்களை காப்பாற்றாருன்னு நினச்சோம், ஆனால் அவர் ஆணி அடித்து எங்களுடைய தலைவரெல்லாம் சேர்ந்து கொண்டு போட்டு விட்டார்கள். என்றாலும் இந்த காலையில் எங்களுடைய கும்பலை சேர்ந்த ஒரு சில சகோதரிகள் அந்த அடக்கம் பண்ண கல்லறைக்கு போனாங்க, திறவுண்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி யாரோ ஒருவர் பேசுகிறது போல பேசிக்கொண்டே போகிறார்கள். என் நண்பர்களுடைய சற்று கவனியுங்கள். மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை நம்மள யாருக்கும் உணர்வே இல்லாமல் நிறைய நேரங்களில் நம்ம தனித்து இருக்கிறது போல ஒரு புலம்பல், நிறைய நேரங்களில் ஒரு பரிதவிப்பு, இடிபட்ட நிலையில் இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமே என்றால், லூக்கா 24:21 எழுதியிருக்கிற, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம், இவைகள் சம்பவித்து இன்றைக்கு 3 நாள் ஆகிவிட்டது, எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாயிற்று என்று சொல்லி ஒரு வெறுப்போடு கூட. அருமையானவர்களே, நல்லா கவனியுங்கள். அவங்கள அறியாமலேயே ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு மன அழுத்தம், ஒரு ஊனம், ஒரு பாரம், ஒரு கிரியேட்டிவாக சிந்திக்கிறதற்கோ, ஒரு விசுவாச பார்வை பார்ப்பதற்கோ, ஒரு விசுவாச சொல்வதற்கோ அவர்களால் முடியவில்லை. மிகவும் மனச்சோர்வோடு கூட காணப்படுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, மகதலேனா மரியாள் அன்றைக்கு அதிகாலை வேளையில் கல்லறிடத்தில் வந்து இதே போல் ஒரு மனச்சோர்வு, ஐயோ யாரோ என் ஆண்டவரை எடுத்து சென்று விட்டார்களே, அவரை வைத்த இடத்த உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன்னு சொல்லி அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் ஏசுநாதருங்கிற தெரியாமலே அந்த அம்மா யாரா எடுத்துட்டாங்களே, நீங்கள் எடுத்திருந்தா சொல்லுங்கன்னு அவரை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போட ஒரு வேதனையோட தன் ரட்சகரை தேடுகிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மரியாளே என்று அவருக்கு அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த அம்மா ரபூனி, போதகரே என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மரியாளுடைய மனச்சோர்வை போக்கும்படி இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்பட்டார். அதே போல் பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவரும் இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது, நான் உன் கூட இல்லை, நான் அவங்க கூட சாப்பிட்டது கிடையாது, கலிலேயன் யாருன்னே தெரியாது, அந்த நாசரேத்து ஊரான் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சபியமனவும் தொடங்கினார் என்று சொல்லியிருக்கிறது. மரியாளுடைய மனச்சோர்வை நீக்கி போட்ட இயேசு கிறிஸ்து உடனடியாக பேதுருவை சந்தித்து அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி பேதுருவை திடப்படுத்திட்டு இப்போ இப்படி வெறுப்போடு நடந்து போகிறாங்களே, அந்த 2 பேரோட நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளெல்லாம் விசுவாசிக்க கூடாமல் அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தேகம், ஒரு ஊனம், ஒரு மனச்சோர்வு, ஒரு வெறுப்புக்கு நிறையா நேரங்களில் எடுத்துக்கொள்கிறோம். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் இயேசு சொன்னார், மரித்த கிறிஸ்தினை மரிப்பதில்லை, மனுஷகுமாரன் மரணத்தை ஜெயித்து எழுவார் என்று சொன்னார். அவர் தாம் சொன்னபடியே எழுந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான சீசர்கள் 2 பேர் நடந்து போகிறார்களே, அவர்களுடைய இன்னொரு பிரச்சனை என்று பாருங்கள். லூக்கா 24வது அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர் இப்படி நம்மோடு கூட பேசித்து கொண்டிருக்கும்போது இயேசு அவர்களோடு கூட நடந்து போனார், ஆனாலும் அவரை அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, நம்மோடு கூட இயேசு இருக்கிறார் என்பதை நிறைய நேரங்களில் நாம் ஒரு விதத்தில் நாம் மறந்து போகிறோம். நிறைய நேரங்களில் நம்ம மட்டும்தான் எல்லா காரியங்களையும் செய்கிற மாதிரி நினைக்கிறோம். இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், வானத்தையும் பூமியும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அருமையானவர்களே, கண்கள் இருந்தும் குருடர்களாக இருப்பார் என்று சொல்கிறார்கள். அதே போல் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட
பேசிக்கொண்டு போகும்போது அவங்களுடைய கண்கள் இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா குருடர்களை போல தான் அன்றைக்கி அவங்க நிலைமை இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய நிலைமை நிறைய நேரங்களில் மாறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு எத்தனையோ விதத்தில் உதவி செய்கிறார், எவ்வளோ நல்ல நடத்தலை செய்கிறார், அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறார், வசனத்தை உறுதிப்படுத்துகிறார், நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் செவி சாய்த்திருக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய கண்களில் இவைகளெல்லாம் பார்ப்பதற்கு பதிலாக தோல்வியானவைகளை மாத்திரம் பல நேரங்களில் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, வாழ்விலே தோல்வியை பார்க்காதிருங்கள், பயங்கரமாக அடிக்கிற காற்றை பார்க்காதிருங்கள், பெரு வெள்ளத்துக்கு சூழ்ந்திருக்கிற மதிலை போல நம்முடைய வீட்டு சுவர் ஆடலாம், அதெல்லாம் பார்க்காதிருங்கள். சூழ்நிலையை பார்த்தா நிறைய நேரங்களில் பதறி போயிடுறோம். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களை, பதறாதீங்க. உங்கள் கண்களில் எப்பொழுது ஒரு விசுவாச பார்வை இருக்கட்டும். என்னை அழைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கண்கள் இருந்தும் அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு அவர்களை பார்த்து சொல்லும்போது, மூடர்களே, தீர்க்கதரிசிகளெல்லாம் சொன்ன வார்த்தைகளை நம்ப மந்த இருதயம் உடையவர்களே, எந்த அளவுக்கு நீங்கள் இப்படி கவலைவீனமாக இருப்பீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இப்படி குருடர்களாக இருப்பீங்கன்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா 24 அதிகாரம் 25 எழுதியிருக்கு, நீங்கள் உண்மையிலேயே அறிவற்றவர்கள், உண்மையை தாமதமாக உணர்ந்து கொள்வதற்கு நீங்கள் மனமுடையவர்கள், தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களை சில நேரங்களில் இடித்துறை என்று சொல்லி திருவர் சொல்லியிருக்கிறாரே, சற்று ஆழமாக ஒரு தட்டு தட்டி மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி, ஏப்பா அவர் எத்தனை தடவை தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, மார்க் 8வது அதிகாரத்தில் மாத்திரம் 3 டைம்ஸ் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கிறாரு? மனுஷகுமாரன் மரிப்பார், 3ஆம் நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பார்னு சொல்லி சொன்னார். அவர் தேவன் பல நேரங்களில் இதெல்லாம் சொல்லியும் கூட அருமையானவர்களே, இந்த சீசர்களுக்கு அதெல்லாம் பார்க்கிறதற்கு, அவர்கள் கூட இருந்த அந்த இரட்சகரை அடையாளம் கண்டுகொள்வதற்கு அவருடைய கண்கள் ஏதோ ஒரு விதத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோசித்து பாருங்கள் என் அன்பானவர்கள், உங்களுடைய கண்களில் நிறைய நேரங்களில் நெகட்டிவான காரியங்களை மாத்திரம் பார்க்குறீங்க, பாசிட்டிவான காரியங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களை நடத்துகிற அந்த பரிசுத்தமான ஆண்டவர் செய்த கிரியைகளை மாத்திரம் எண்ணி பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுந்த வல்லமையை அறிந்து கொண்டோமேயானால், அந்த அனுபவத்தில் இருப்புமே என்றால் வாழ்க்கையிலே ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். மார்ட்டின் லூத்தர் என்பவர் புராட்டஸ்டன்ட் அமைப்பை உருவாக்கினவர். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி உலகெங்கிலேயும் போதித்து இன்றைக்கு இருக்கிற புராட்டஸ்டன்ட் சபைகளை உருவாக்கினவர். ஒரு முறை மிகவும் மனச்சோர்வு, அப்படியே உடைந்து நொடிந்து ஒரு அறையில் போய் கிடக்கிறாரு. சாப்பிட்றதில்ல, பல் விளக்குறதில்ல, முகத்தை கழுவுறதில்ல, ஒரு பயங்கர மனச்சோர்வு. அவருடைய மனைவி கேத்ரின் பல முறை அவரை தட்டி எழுப்புகிறார்கள், வசனத்தை சொல்லுகிறார்கள், என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்படியே செத்த பிரேதம் மாதிரி கிடக்கிறார். ஏனென்றால் அவரை போப்பாண்டவர் சபை விட்டு விலக்கி வைத்து விட்டதுனால அவருக்கெல்லாம் ஒரு மனச்சோர்வு. என் அன்புக்குரியவர்களே, ஆனால் கேத்ரின் விடுறது போல இல்லை, எப்படியாலும் மார்ட்டின் லூத்தரை தட்டி எழுப்ப வேணும். வீட்டுக்குள்ளே போனாங்க, ஒரு கருப்பு கலர் அங்கி எடுத்துக்கிட்டு அதை உடலில் போட்டுக்கிட்டு தலை முறியெல்லாம் கிளறி விட்டுட்டு வந்தாங்க. கேத்ரின், இது என்னம்மா தோற்றம் என்று சொல்லி, பிசாசை போல நிற்கிறாயின்னு சொல்லி நம்ம சொன்னாங்களா? நோ, மார்ட்டின் லூத்தர் ஆராய்த்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் மரித்து போய்விட்டார் என்று சொல்லி சொன்னார்களா? உடனே அந்த அவர் சொன்னாரா? நோ, மரித்தேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இனி மரணமே கிடையாது என்று சொல்லி எழுந்தாராம். பார்த்துக்குங்க, அன்றைக்கு எழுந்த மார்ட்டின் லூத்தர் மனச்சோர்வுக்குள்ளாக ஒரு நாளும் போனது கிடையாது. விசுவாச பிள்ளைகளே, நீங்களும் மார்ட்டின் லூத்தரை போல ஒரு ஊற்றம் கொண்டு தெளிவானவர்களாக எழும்பி நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இதனால் வார்த்தைகளை கேட்டோம் உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியில் ஏராளமான போராட்டங்கள், நெருக்கங்களில் அவைகளை மாத்திரம் பார்த்து பார்த்து ஆண்டவரே, கண்களிலே குருடர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குருடர்களாக, இருதயத்தில் குருடர்களாக இந்த வாழ்நாளெல்லாம் வீணாக்கி விட்டோம். ஆண்டவரே, இனி அப்படி இல்லாதபடி ஒரு விசுவாச பார்வையை ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் பலப்படுத்தும். எல்லார் வீடுகளில் இருக்கிற மனச்சோர்வுகளை எடுத்து போடும். உடைந்த நிலைமைகளை மாற்றும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகள் மேலேயும் கர்த்தருடைய மகிமை இறங்கும்படி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இறங்கும்படி நான் செபிக்கிறேன். அப்படியே நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இடத்தில் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே? உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே?